இந்த பாதலத்தில் இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர். ஜெபம் செய்வோமாக. எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரியமாக இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, இன்று சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு முத்திரை மோதிரம், அதாவது சிக்னட் ரிங். 2026 பிபிஎஸ் பாடத்திட்டமும் இதுதான். இந்த தலைப்பை சார்ந்த வசனம் ஆகாய் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் காணப்படுகிறது. அதை பற்றி சற்று பிறகு நாம் தியானிக்கலாம். முதலாவதாக இந்த முத்திரை மோதிரத்தை பற்றி நாம் சற்று தியானிக்கலாம். இந்த முத்திரை மோதிரம் என்பது என்ன? அதாவது பண்டைய காலங்களில் ராஜாக்கள் அந்த மோதிரத்தை தங்கள் கைகளில் அணிவார்கள். அது அந்த ராஜாவின் அதிகாரத்தை குறிக்கும் மோதிரமாகும். அந்த மோதிரம் ஒரு சட்டபூர்வமான ஒரு மோதிரம். அது அந்த மோதிரத்தால் எந்த காரியங்களையும் அந்த ராஜா நடத்துவார். அது மட்டுமல்லாமல் அந்த மோதிரத்தை அவர் கழற்றி வேறொருவனுக்கு கொடுத்து அந்த நாட்டையே ஆட்சி செய்ய வைக்கலாம். அந்த மோதிரத்தை வாங்குகிறவன் ராஜா என்னென்னலாம் கட்டளையிடுகிறாரோ, என்னென்னலாம் செய்ய நினைக்கிறாரோ அதை அவன் செய்யக்கூடும். யாரும் எதிர்க்க முடியாது. அது அந்த மோதிரத்தில் முன்பக்கம் ஒரு முத்திரை குறிக்கப்பட்டிருக்கும். அந்த 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 முத்திரை பதித்த மோதிரத்தை அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஏதாவது நகர்களில் ஒரு மெழுகை போட்டு அதை குத்துவார்கள் அந்த நகலை. அப்பொழுது அது அரசாணை ஆகிவிடும். அரசாணை ஆகிவிட்டால் அதை மாற்றவும் முடியாது. அது உண்மைத்தனம் உள்ளது, உறுதியானது. அதனால் இப்போ ஒருவனை சிறை சேதம் செய்ய வேண்டுமானாலும் அந்த முதிரை குத்திவிட்டால் அவனுக்கு வேறு வழி இல்லை. ஆகவே இந்த முத்திரை மோதிரமானது இந்த முத்திரை மோதிரத்தை பற்றி சில எடுத்துக்காட்டுகள் நம் வேதாகமத்தில் இருக்கின்றது. முதலாவதாக ஆதியாகமம் புஸ்தகத்தில் 41ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் இதை பற்றி வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது. அது என்னவென்றால், அந்த நிகழ்வு என்னவென்றால், அங்கே யோசேப்பு, பார்வோன் இவர்கள் இருவரிடம் நடக்கும் நிகழ்ச்சி தான் இது. பார்வோன் மன்னன் ஒரு கனவை காண்கிறான். அந்த கனவை கண்ட பின்பு அவனுக்கு மனதில் பயம் கொள்ளுகிறது. அதை விளக்கம் கேட்டு எல்லாரோடையும் அவன் கேட்கிறான். யாராலையும் அந்த விளக்கி கொடுக்க முடியவில்லை. ஆனால் இந்த யோசேப்பானவன் அந்த கனவு என்ன என்பதை அவன் எடுத்து சொல்லி அதற்கு விடையும் சொல்கிறான். அதாவது முதலில் 7 வருடங்கள் நாடு செழித்து பசுமையாக இருக்கும். அதன் பின்பு 7 வருடங்கள் பஞ்சம் தலைவிரித்தாடும். ஆகவே அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலில் அந்த பசுமையான 7 வருடங்களில் உள்ள தானியங்களை நாம் அதை ஒரு கிடங்கில் சேமித்து வைத்துவிட்டு பின்னர் அந்த பஞ்சமாகி வரும் அந்த மீதி உள்ள 7 வருடங்களில் அதை மக்களுக்கு கொடுக்கும்படி அறிவுரை கூறுகிறான். அந்த பார்வோன் மிகவும் வியந்து மகிழ்ந்து, சரி நீ இதை மேற்பார்வை செய்து கொள் என்று சொல்லி அவன் மோதிரத்தை எடுத்து யோசேப்புக்கு கொடுக்கிறான். யோசேப்பு இப்போ ராஜாவுக்கு மட்டும்தான் கீழ்ப்படியணும். வேற அந்த எகிப்து மக்கள் யாருக்கும் அவன் கீழ்ப்படிய தேவையில்லை. அவன் போட்டதுதான் அதிகாரம். அவ்வளவு முக்கியமானது அந்த மோதிரம். அதே போல் எஸ்தர் புஸ்தகத்தில் 3:10 இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு எதிராக ஆமான் சதி செய்து அவர்களை கொல்லும்படி அந்த ராஜாவிடம் இருந்து அந்த மோதிரத்தை வாங்கி அதை அந்த நகல்களில் குற்றி அதை ஒரு அரசாணையாக நாடு முழுதும் அனுப்புகிறான். இதனால்
இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் கொல்லப்படுவார்கள். ஆனால் அதே நேரத்தில் எஸ்தர் புஸ்தகம் 8:8 என்ன செய்கிறது என்றால், எஸ்தர் ராணி அந்த மோதிரத்தை வாங்கி அதுக்கு எதிராக இன்னொரு அரசாணையை அந்த மோதிரத்தை வைத்து அவள் நாடு முழுவதும் அனுப்புகிறாள். இஸ்ரவேல் மக்கள் காக்கப்படுகிறார்கள். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, இந்த மோதிரத்தின் இந்த முக்கியத்தை நான் உங்களுக்கு முதலில் விவரித்தேன். இப்போ இந்த தலைப்பு வந்து மையப்பொருள். நம்ம VBS 2026 மையப்பொருள் என்ன என்றால் சிக்னட் ரிங். சிக்னட் ரிங் வந்து வேறொன்று இல்லை, அந்த முத்திரை மோதிரம் தான். இங்கே ஆண்டவர் இந்த முத்திரை மோதிரத்தை ஒரு மைய பொருளாக அல்லது ஒரு உவமையாக இங்கு கூறுகிறார். யாராவது ஹாகாய் 2:23 வாசியுங்கள். இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த செருபாபேல் என்ற மன்னனை நோக்கி, நீ என் முத்திரை மோதிரமாக உன்னை நான் வைத்துக் கொள்வேன் என்கிறார். அதாவது ஆண்டவருடைய அதிகாரமும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களும் அந்த மன்னனுக்கு கிடைக்கும்படி அவனை முத்திரை மோதிரமாக அவர் கூறுகிறார். ஏன் இப்படி கூறுகிறார் என்றால், இந்த செருபாபேல் மன்னன் ஆண்டவருக்கு விரும்பியதை செய்தான், செம்மையாக செய்தான். அது முதலில் இவனுடைய தாத்தா, அதாவது கோனியா, அவன் அரசாட்சி செய்யும் பொழுது அவன் ஆண்டவருக்கு மிகவும் வெறுப்பான காரியத்தை செய்தான். அப்போ ஆண்டவர் மறுபடியும் அவர் என்ன சொல்கிறார் என்றால், எரேமியா 23:24 யாராவது வாசியுங்கள். சாரி, 22:24. இங்க அந்த கான்ட்ராஸ்டை பாத்தீங்களா? முதல்ல இந்த செருபாபேல் என்ற மன்னனிடம் அவர், நீ என் முத்திரை மோதிரமாக இருப்பாய் என்று ஆசீர்வாதமாய் கூறுகிறார். ஆனால் இங்கே எரேமியா புஸ்தகத்தில் அவனுடைய தாத்தா, இந்த கோனியா மன்னன் தாத்தா, அவனை பார்த்து, உன்னை என் கைகள் என் முத்திரை மோதிரமாய் இருக்கிறதை விட்டு உன்னை நான் தூக்கி எறிவேன் என்கிறார். ஏன் இப்படி அவன் மேல் அவ்வளவு வெறுப்பாக சொல்கிறார் என்றால், அவன் கர்த்தருக்கு பார்வையில் அவன் செம்மையானதை செய்யவில்லை. அவன் வாழ்ந்த காலத்தில் இதனால் ஆண்டவர் அவனை தூக்கி எறிந்தபடியினால் பாபிலோன் மன்னன் நேபுகாத்நேச்சர் அந்த நாட்டிற்கு வந்து அவனை சிறைபிடித்து கொண்டு போகிறான். இப்பொழுது இந்த கோனியா மன்னன் தாவீதின் பரம்பரையில் வந்த ஒரு ராஜாவாகும். தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணியிருந்தார். என்ன உடன்படிக்கை பண்ணியிருந்தார் என்றால், உன்னுடைய ராஜ்யம் என்றும் அழியாது, நிரந்தரமாக இருக்கும் என்று ஒரு உடன்படிக்கையை பண்ணியிருந்தார். ஆனால் அந்த உடன்படிக்கை இப்பொழுது முறிக்கப்படுகிறது. இப்பொழுது அந்த எல்லாரும் இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு போன பிறகு சைரஸ் மன்னன் ஒரு 70 ஆண்டுகள் கழித்து வந்து அந்த பாபிலோனை பிடித்து எல்லாரையும் விடுவிக்கிறான். இந்த செருபாபேலையும் அனுப்புகிறான். இந்த பேரன், இந்த மன்னன் இப்பொழுது எரேமியா, எஸ்ரா ஆகியோரோடு கூட வந்து 2வது ஆலயத்தை கட்டுகிறார்கள். அப்படி இருக்கும் சூழ்நிலையில் தான் ஆண்டவர் மிகவும் பிரியமாக செருபாபேலை பார்த்து, உன்னை என் முத்திரை மோதிரமாக நான் வைத்துக் கொள்வேன் என்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த சந்ததியில், இந்த தாவீதின் சந்ததியில் தான் இப்பொழுது நிரந்தர ராஜாவாகவும் உலகத்தை ரட்சிக்கும் இரட்சகராகவும் பிறந்தார். அது மட்டுமல்லாமல் ஆண்டவராகிய இயேசுவும் ஒரு உடன்படிக்கையை புதுப்பித்தார். அது என்னவென்றால், ஆதாம் பாவம் செய்ததினால்
ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள அந்த அன்பின் உடன்படிக்கை அது முறிந்து விட்டது. இப்பொழுது என்னவென்றால், ஆண்டவர் சிலுவையில் மரித்து நம்முடைய பாவங்களை போக்கினால் அந்த உறவு மிகவும் மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறது. நாம் மறுபடியும் ஆண்டவருடைய முத்திரை மோதிரமாக மாறுகிறோம். அப்ப முத்திரை மோதிரம் என்பது ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். அப்படி ஆண்டவர் பிரியமாக தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனுக்கு ஆசீர்வாதங்களும் கொடுப்பார், அதிகாரமும் கொடுப்பார். ஆனால் அவனுக்கு சில கடமைகளையும் கொடுப்பார். அந்த கடமைகள் என்னவென்றால், இந்த அவர் சித்தத்தின்படி நாம் இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும். அவர் என்ன நினைக்கிறாரோ, அவர் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறாரோ அதே போல் நாமளும் நம்மை சோதித்தறிந்து இந்த வாழ்க்கையை நடத்த வேண்டும். சில வேளைகளில் ஊழியங்களுக்காகவும், சில வேளை ஏழைகளுக்கு உதவுவதாகவும், சில வேளை சுவிசேஷம் பரவும்படி உதவி செய்வதற்காகவும் ஆண்டவர் நம்மை இங்கே வைத்திருக்கிறார். அடுத்தபடியாக இந்த இப்பொழுது முத்திரை மோதிரத்தை பற்றி பேசினேன். இப்பொழுது அந்த முத்திரையை பற்றி இந்த வசனத்தில் பேசலாம். அதாவது எபேசியர் 4:30 யாராவது படியுங்கள். எபேசியர் 4:30. ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், நாம் இப்பொழுது ஆண்டவர் நமக்காக மரித்திருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் இப்பொழுது புதிய மனிதனாக மாறுகிறோம். அப்படி புதிய மனிதனாக நாம் மாறும் பொழுது ஆண்டவராகிய இயேசு என்ன செய்கிறார் என்றால், அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ற முத்திரையை நம்மில் பதிக்கிறார். இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், அந்த பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நம்முடைய உள்ளத்தில் நிரந்தரமாக தங்கி விடுகிறார். அப்படி அவர் தங்கும் பொழுது அவர் சும்மா இருப்பாரா? இல்லை, அவருக்கு நிறைய வேலை இருக்கு. அது ஒன்று, முதலாவது அவர் பரிசுத்த ஆவியானவர் நம் உடலில், நம் உள்ளத்தில் பல கிரியைகளை செய்கிறார். அவர் நமக்கு ஞானத்தை தருகிறார். அவர் நமக்கு இந்த உலகத்தை எதிர்கொள்ளும் பலத்தையும், நமக்காக அவர் வாதாடி நம் ஆபத்துகளிலிருந்து நம்மளை காக்கும் அந்த வல்லமையும் அவர் நமக்கு கொடுக்கிறார். இவ்வாறு அவர் கிரியை செய்யும் பொழுது அவர் சில குணாதிசயங்களையும் நமக்கு கொடுக்கிறார். அதாவது ஆவியின் கனிகளாக அது காணப்படுகிறது. சாந்தம், பொறுமை, இச்சையடக்கம், சமாதானம், சந்தோஷம், இவர் 9 கனிகளை நமக்கு கொடுக்கிறார். அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடம்பில் அது கிரியை செய்து நாம் உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்மை அது காட்டுகிறது. அது மட்டும் இல்லாமல் பல வரங்களை பலருக்கும் கொடுக்கிறார் அவருடைய கிருபைக்காக. சிலருக்கு போதிக்கும் வரம், சிலருக்கு சுகமளிக்கும் வரம், சிலருக்கு தீர்க்க தரிசனம், சிலருக்கு தீர்க்க தரிசனத்தை விளக்கும் வரம், சிலருக்கு அற்புத சுகமளிக்கும் வரம் ஆகிய பல்வேறு மக்களுக்கு பல்வேறு அளவுக்கு அவர் சில வரங்களை கொடுக்கிறார். எல்லோருக்கும் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இத்தகைய விசுவாசிகளை எல்லாம் ஒன்று கூடி ஒரே அவயமாக, ஒரே சரீரமாக இணைத்து, ஆண்டவர் தான் கிறிஸ்துவானவர் தலையாகவும் நாம் எல்லோரும் ஒற்றுமையாக ஒவ்வொரு அவயங்களும் செயல்பட்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தை இந்த உலகத்தில் பரப்ப பரிசுத்த ஆவியானவர் முனைகிறார். ஆகவே நாம் அவன் கிறிஸ்துவனா இவன் கிறிஸ்துவனா அப்படி என்று இல்லாமல், ஒருவருக்கு ஒரு சண்டை போடாமல், ஒருவருக்கு ஒற்றுமையாக நாமும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் வளர்க்கவும் பரவவும் நாம் கிருபை செய்ய வேண்டும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களே, நாம் ஆண்டவர் நம்மை முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறார். நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நம்மை அவருடைய பிரதிநிதியாக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். நாம் அதற்கு ஏற்றபடி நம்மை நாமே சுத்திகரித்து அதன்படி நடக்கிறோமா என்று நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் இனிமேலாவது ஆண்டவரின் ஊழியத்துக்காக நாம் பாடுபட ஆண்டவர் தாமே கிருபை செய்வராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 'Thank you. 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 '
சிறப்பான இறை வார்த்தைகளை நம்மோடு பகிர்ந்து கொண்ட அன்பான சகோதரருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போதும் நாம் கேட்ட இறை வார்த்தைகளை மனதிலே கொண்டு நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் எழுந்து நின்று அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வானமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன்.